இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து எங்களை திருவிழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். பாருங்கள், சமயபுரம் அம்மனை வந்து டிராக்டரில் கொண்டுட்டு வந்து இந்த இளங்கன் மாரியம்மன் கோவிலில் நிப்பாட்டி இங்கே அபிஷேகம்லாம் பண்ணி இங்கேருந்து பூவெல்லாம் கொண்டு போய் சமயபுரம் கோவிலில் அம்மனை அலங்கரித்து ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். பாருங்கள், இளங்கன் மாரியம்மன் கோவிலில் எல்லா அபிஷேகமும் முடிஞ்ச பின்னாடி அந்த பூவெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு சமயபுரம் கோவிலில் இந்த திருவிழா நடக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த திருவிழா. இப்போ இந்த அபிஷேகம் பண்ணுற அம்மனோட நேம் வந்து இளங்கன் மாரியம்மன். பாருங்கள், அவ்வளோ அழகாக சிவன் எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்ணாங்க. இங்கேருந்து அபிஷேகம் எல்லாம் பண்ண பின்னாடி தான் முளைப்பாரி பூவு எல்லாமே கொண்டுக்கிட்டு சமயபுரத்துக்கு போவாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. இந்த பூவெல்லாம் கொண்டு போய் தான் சமயபுரம் அம்மனுக்கு வந்து பூ சாத்தி சாமி கும்பிடுவாங்களாம். பாருங்கள், அந்த பூவெல்லாம் இங்கேருந்து தான், இந்த கோவிலில் இருந்து தான் அந்த பூவெல்லாம் போவாங்களாம். பூவெல்லாம் கொண்டுக்கிட்டு போவாங்களாம். முளைப்பாரிலாம் போட்டிருந்தாங்க. முளைப்பாரிலாம் இங்கேருந்து தான் கொண்டு போனாங்க. பாருங்கள், குட்டி குட்டி சாமியெல்லாம் சைடில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகாக சிவன் இருந்தாங்க. நிறைய சாமி இருந்துச்சு, பிள்ளையார் நிறைய சாமி இருந்துச்சு, நவகிரகங்கள் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் தியா வந்து ரொம்ப அடம்பிடிச்சிட்டே இருந்தா அந்த கொட்டு அடிக்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க எப்படி அடிக்கிறான்னு. அடி போட்டோ எடுக்கப்பா, பாட்டு போயிட்டு அடி. சமயபுரம் பூன்னு சொல்லி அந்த தூக்கிட்டு போறாங்க ஒரு அழகா. சமயபுரம் பூ என்னெல்லாம் பண்றாங்க சொல்லு. முளைப்பாரி எடுக்கிறோம். இப்ப தட்டு அப்புறம் முளைப்பாரிலாம் கிளம்பிருச்சு. பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் முளைப்பாரி நல்லாவே வளர்த்துருந்தாங்க. இது 3 நாள் 4 நாள் விரதம் இருந்து இந்த சாமிக்காக விரதம் இருந்து இந்த முளைப்பாரிலாம் பண்ணுவாங்களாம். வீட்லேயே சாமி வச்சு சாமி கும்பிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சு கொண்டுட்டு போவாங்க. சமயபுரம் கோவிலுக்கு கொண்டுட்டு போவாங்களாம். பாருங்கள், இது தியா அம்மா பண்ண முளைப்பாரியாக ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சு. பாருங்கள், கொண்டுட்டு போகிறாங்க. சரி, இதை கொண்டு அந்த மேன்ல கொண்டே கொடுத்துருங்க. எல்லாரும் ஆளுங்கெல்லாம் ஏறாங்கல்ல. பாருங்க, சமயபுரம் அம்மன் அந்த டிராக்டரில் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நம்ம ரோட்டில் இருந்து பார்க்கும்போதே அந்த சாமி வந்து அவ்வளோ ஒரு அழகாக தெரிஞ்சிச்சு. அங்கே இருந்த எல்லாருமே வந்து நல்லா சாமி கும்பிட்டாங்க. இது சாமிக்கும் அபிஷேகம்லாம் நடந்துச்சு. அபிஷேகம் பண்ணி தான் இங்கேருந்து சாமியை அழைச்சிட்டு போவாங்களாம். இந்த திருவிழாவுக்கு பேர் சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழான்னு சொல்லுவாங்களாம். இங்கேருந்து பூ கொண்டுட்டு போகிறனால பூச்சொரிதல் விழா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது சமயபுர தாய் வந்து அன்னைக்கு விரதம் இருந்து பட்டினியாக இருந்து அன்னைக்கு வந்து காட்சி அளிக்குமா எல்லாருக்குமே. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமி சமயபுரம் கோவில் வந்து. பாருங்கள், சமயபுரம் அம்மனுக்கு வந்து நல்லா அபிஷேகம்லாம் பண்ணாங்க. தேங்காய் எல்லாம் உடச்சி தான் அப்புறம் இந்த டிராக்டர்லேருந்து ஆளுங்கள்லாம் ஏறி கொண்டுக்கிட்டு போனாங்க. எல்லா முளைப்பாரி பூவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க.
அப்புறம் அரிசி மாவு மாதிரி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. எல்லோரும் போய் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொட்டு வாசித்து சாமியை வந்து கூட்டிகிட்டு போக கிளம்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வயசானவங்களாம் டிராக்டரில் ஏறிக்கிட்டாங்க. ஏறிட்டு பாதி பேர் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பாதி பேர் நடந்தும் போனாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த டிராக்டரில் எல்லோரும் போகும்போது. பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இவன் கூட நல்லா அடிச்சாங்க. கொட்டு வாசிக்கும் போது தியாவோட ஆட்டத்தை பாருங்க. கொட்டுக்கு ஏற்ற ஆட்டத்தை. அப்புறம் தேங்காய்லாம் உடைச்சி சாமியை வந்து கொண்டுட்டு போக கிளம்பிட்டாங்க. பாருங்கள், டிராக்டரை எடுத்துட்டாங்க. அவங்க போகும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அப்படியே நாங்களும் கிளம்பி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு செம்ம டயர்டு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.